Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 13th November 2024. First article related to the Conference of Parties 2024 கானது 29th Conference of Parties என்ன நடந்துட்டு இருக்கு? Baku, Azerbaijan. So UNFCCC ஓட ரெகுலர் மீட்டிங் டெய்லி இந்த மீட்டிங் நடக்கும். எதுக்கு இந்த மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன் தடுக்கிறதுக்காக மெயின்லி கார்பன் டை ஆக்சைடு தட் இஸ் கான்ட்ரிபியூஷன். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் கிடையாது, மெயின் ஃபோக்கஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும், மற்ற க்ரீன் ஹவுஸ் கேஸஸும் வரும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு லெவலை கம்மி பண்ணுறதுக்காக, ஸோ மிட்டிகேட்டிங் தி க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். அதை வந்து கண்ட்ரிஸ் வந்து அதில் எத்தனை ப்ரோட்டோகால்ஸ் படித்தோம்? ப்ரோட்டோகால் type 1 type 2 okay, diabetes protocol 1 protocol 2 for Paris climate change agreement, then Montreal no அது conference of parties CBD ல உள்ளது Kunming protocol என்னையும் குழப்பி விட்டுருக்கு. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இருக்கக்கூடியது பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட். ஸோ 1.5 டிகிரி செல்சியஸ் இருந்து 2 டிகிரி செல்சியஸ்க்கு வி நீட் டு ரெடியூஸ் கன்ஸ்ட்ரெயின் த ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்கணும். 2100 டார்கெட்ஸ் 2100க்குள்ளாடி இந்த டார்கெட்டுக்குள்ளாடி நம்ம நிப்பாட்டணும். இப்போதைக்கு அட்லீஸ்ட் வி நீட் டு கோ பை திஸ் 1.5 டிகிரி. ஆனால் ஆல்ரெடி வி ஆர் கோயிங் டு எக்ஸீட் இன் 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நிரந்தரமாக 1.5 டிகிரி செல்சியஸ் இன்றைக்கி அப்படி கிடையாது, ஃப்ளக்சுவேஷன் ஆகி சில டைமில் 1.54 அப்படின்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. லாஸ்ட் ஜனவரிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் 1.54. இனி இந்த மந்தெல்லாம் ஆட் பண்ணும்போது அது கம்மியாகும் ஆவரேஜாக வரும்போது. ஸோ அது ஃப்ளக்சுவேஷன். ஸோ நிரந்தரமாக 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்றது 6 இயர்ஸில் நடக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இட் ஹேப்பன் இன் 6. ஸோ அதை மிட்டிகேட் பண்ணுறது வி நீட் டு டேக் எஃபர்ட்ஸ். ஸோ அதுக்காக கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் மீட்டிங் நடத்துவாங்க. பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதில் என்டிசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, இன்டென்ஷனலி நேஷ்னலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன். எல்லா கண்ட்ரிஸும் அவங்க எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு லெவலில் ரிடக்ஷன் பண்ணுறது, கிளைமேட் சேஞ்சை தடுக்கிறதுக்கு எஃபர்ட் போடுவாங்க அப்படின்றது தே நீட் டு கிவ் தி டார்கெட்ஸ். இட்ஸ் நாட் பைண்டிங், லீகலி பைண்டிங் அப்படின்ற கேட்டகரி, ஃபோர்ஸிங் எல்லாம் கிடையாது. அவங்களா சொல்லணும், அவங்க பண்ணணும், அதுக்கு பத்து ரிவ்யூ பண்ணிக்கணும். கார்பன் ஸ்டாக் டேக் எவ்வளவு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். அதான் குளோபல் ஸ்டாக் டேக்னு பேர். ஸோ தீஸ் வில் ஹேப்பன். ஸோ இதுக்காக மீட்டிங்ஸ் நடத்தப்பட்டதான் 2024 மீட்டிங் அசர்பைஜானில் நடந்துட்டு இருக்கு. ஸோ நேற்றுக்குள்ள மீட்டிங்கில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா குளோபல் கார்பன் மார்க்கெட் ட்ரேடிங் கார்பன் மார்க்கெட் ட்ரேடிங்கை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. எல்லா கண்ட்ரிஸும் வாக்களிச்சிருக்காங்க. 198 countries are there now currently. CBD level இருக்காங்க 90 200 இல்ல 198 plus. Yeah, so CBD ல வந்து 96 countries கிடையாது சொல்லியிருந்தேன். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் தி கண்ட்ரி. ஸோ இவங்க வந்து இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க குளோபல் கார்பன் மார்க்கெட் ட்ரேட். கார்பன் மார்க்கெட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கார்பன் மார்க்கெட் தட்ஸ் அ வாலண்டரி ட்ரேடிங் இருக்குது, எமிஷன் பேஸ்ட் ட்ரேடிங் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு டார்கெட் வில் பி கிவன். அந்த கண்ட்ரிஸ் வந்து அந்த கார்பன் எமிஷனை தடுக்கணும், எஃபர்ட்ஸ் போடணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு 1000 tons கொடுக்கப்படுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் பேஸ்ட் கம்பெனிஸுக்கு வந்து அந்த டார்கெட்டை கொடுப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு வில் பி calculated as 1 ton of carbon dioxide is equal to 1 unit. 1 unit will be priced. UNFCC தான் அந்த 1 unit எவ்வளோ அப்படின்றது சொல்லலாம் இன்டர்நேஷ்னலாக. ஸோ இந்த 1000 tons அப்படின்றப்ப 1000 units ஆஃப் கார்பன் மேலே ரிலீஸ் பண்ணக்கூட, அப்படி ரிலீஸ் பண்ணப்பட்டால் தே நீட் டு ட்ரேட், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேர் கார்பன் மார்க்கெட் ட்ரேடிங், இல்லைன்னா எமிஷன் சர்டிஃபிகேஷன், எமிஷன் ட்ரேடிங்னு சொல்லலாம்.
இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியனோட எமிஷன் ட்ரேடிங், யூரோப்பியன் எமிஷன் ட்ரேடிங் யூரோப்பியன் யூனியனோடது. ஸோ அவங்க தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க கரெக்டாக. QTS வரும், எமிஷன் ட்ரேடிங் சிஸ்டம் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் 2004லேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்பன் கிரெடிட்னா என்னது? கிரெடிட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் பர்சன் இல்லைன்னா இந்தியா போன்ற நாடுகள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தே கேன் கிரியேட் அ சோலார் பவர். கவர்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ணலாம், இல்லை ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அதன் மூலமாக வெளியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு லெவலை நம்ம கம்மி பண்ணுறது, வெளியில் விடுறதை தடுக்கிறது. இதுக்கு பேர் க்ரீன் சர்டிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ். க்ரீன் எனர்ஜி எஃபிஷியன்சி சர்டிஃபிகேஷன், இல்லைனா கார்பன் எமிஷன் சர்டிஃபிகேஷன், கார்பன் கிரெடிட். இதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த கிரெடிட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, வெளியில் இப்போ பொல்யூஷன் சில கண்ட்ரீஸால் க்ரீன் ஹவுஸ் கேஸ், சில கம்பெனிஸ் ஆர் கண்ட்ரீஸ் அவங்க வந்து எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸ். அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்தியா போன்ற கண்ட்ரீஸ்கிட்டேருந்து அந்த கார்பன் கிரெடிட்ஸை வாங்கிக்கலாம். ஸோ வாலண்டரி பேசிஸ் இருக்குது. ஸோ இதை தான் இப்போ குளோபல் லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டையுமே குளோபல் லெவலில் வி கேன் ட்ரை. ஸோ இப்போ இந்தியா வந்து அஃபாரஸ்ட்ரேஷன் காடுகளை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கார்பன் கிரெடிட் முன்னாடி இருந்ததை விட இவ்வளோ உருவாக்கி. அப்போது ஃபாரினில் இருக்கக்கூடிய ஏதாவது எமிஷன் பேஸ்ட் கண்ட்ரீஸ், எமிஷன் அதிகமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ், தே கேன் பர்ச்சேஸ் திஸ் கார்பன் கிரெடிட். அப்போ ஒரு விதத்தில் அவங்க வந்து குளோபல் என்வாயர்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு தே ஆர் ஹெல்பிங். இதுதான் இப்போ குளோபலி கொண்டு வந்திருக்காங்க. இதில் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிற அந்த காடுகள் பொய்யா இருந்துச்சுன்னா அக்கௌண்டிங் அது எப்படி பொய்யா இருக்குமா? ஸோ பாசிபிலிட்டி இஸ் வெரி லெஸ். அக்கௌண்டிங் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 1 ஏக்கரை உருவாக்கிட்டு 10 ஏக்கர்னு சொல்லிட்டோம். அக்கௌண்டிங் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்குது. அது மாதிரி நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ இந்தியா வந்து வெளிநாட்டு கம்பெனிஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க கார்பன் ப்ராஜெக்ட்ஸில். அதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை வாங்கிக்கலாமா அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸை ஆப்பிள் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கார்பன் எமிஷன் ரிடக்ஷன் தானே சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸ். அதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த கிரெடிட்டை வாங்க முடியுமா, ஆப்பிள் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்க முடியுமான்றதெல்லாம் NDCக்காக, நேஷ்னலி டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷனுக்காக, இல்லை அதை கணக்கு அமைக்க முடியுமான்னு கேட்டாச்சு. புரிஞ்சுதா? ஸோ அது வந்து கணக்கு காட்ட முடியுமான்னு சொல்லப்படலை. அது மாதிரி இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எமிஷன் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இல்லை. அது மாதிரி முதல்ல சொன்னது அக்கௌண்டிங்கில் இஷ்யூஸ். அது மாதிரி ஃபாரஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஃபேக் ப்ராஜெக்ட்ஸ் சப்மிட் பண்ணப்பட்டா இவ்வளோ ரெடக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆக்சுவலாக அந்த ரெடக்ஷன் நடக்கலை அப்படின்னா அப்புறம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ 1 வருஷத்துக்கு மட்டும் அந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு, அவங்க தொடர்ந்து எமிஷனை அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டினியூஸ் ப்ராஜெக்டாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் தே ஆர் பர்ச்சேசிங் ஏ கார்பன் கிரெடிட். ஒரு கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணுது கார்பன் கிரெடிட்டை. காடுகளை நீங்கள் வளர்த்துட்டீங்க அப்படின்னு கிரெடிட்டை வாங்கினதுக்கு பிறகு அவங்க வாங்கின உடனே நீங்கள் காடுகளை அழிச்சிட்டா நல்ல ஐடியா இல்லை. புதிய காடை கிரியேட் பண்ணலாம். அது லாங் லிவிங் ப்ராஜெக்டாக இருக்கணும். ஏன்? ஸோ அப்போ அதில் யூஸ் இல்லை. இப்போ ஒரு 10 ஏக்கர் இல்லைன்னா 1 ஹெக்டேர் லேண்டில் கிரியேட்டட் கார்பன் அஃபாரஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஃபாரஸ்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை விற்கிறீங்க. ஒரு கம்பெனி ஆர் கண்ட்ரி வந்து வாங்குறாங்க இந்த கிரெடிட்டை. நீங்கள் அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த காடை அழிச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது போகுது. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்ஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கு பிறகு நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல் இந்த வாட்டி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இது என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது அப்புறம் தான் தெரியும். நியூ கலெக்டிவ் குவான்டிஃபைடு கோல், தட் இஸ் அந்த $100 பில்லியன். என்னைக்கு தான் இந்த 100 பில்லியன்ஸை கலெக்ட் பண்ண போகிறாங்கன்றது கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. சரியா? சார் தட்ஸ் ஆல் அபவுட் தி நியூஸ். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிளில் நம்ம பார்ப்போம். வரக்கூடிய ஆர்டிகிள்ஸில் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி லாங்குவிட்டி
செகண்ட் ப்ராஜெக்ட்டும் அதே தான். ஸோ குட். லாங்குவிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வந்துடும் எடிட்டோரியல் பேஜில். லாங்குவிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்னா வயசானவர்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குன்னு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிப்போர்ட்டோட நேம் வந்து அன்லாக்கிங் த பவர் ஆஃப் ஹெல்த்தி லாங்குவிட்டி. அப்படின்னா அவங்களோட வயசை வந்து நிரந்தரம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுக்கு வரக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ். மோஸ்ட்லி வயதானவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை டயபெட்டிஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா கேன்சர், டயபெட்டிஸ், சிவிடி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ், இந்த மாதிரியான விஷயம். இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற இனிஷியேட்டிவ் தான். வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் லாஸ்ட் இயர் மட்டும் 61 மில்லியன் டெத் நடந்திருக்கு ஏஜ்டு பாப்புலேஷன் மத்தியில். சரியா? அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். 92 மில்லியன் பாப்புலேஷனாக இன்க்ரீஸ் ஆகும் 2050. நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் பாதிக்கப்பட்டு இறந்த வயதானவர்கள். சரி, 50க்கு மேலே எடுத்துக்கலாம் நீங்கள். சரியா? ஹெல்த்தி லாங்குவிட்டி இனிஷியேட்டிவ்னா அவாய்டபிள் டெத்ஸ், தவிர்க்கக்கூடிய மரணங்களை வந்து தவிர்த்தல். அது மாதிரி டிசேபிலிட்டியிலேருந்து தவிர்க்கிறது, டிசேபிள்டு ஆகாமல் இருக்க. ஸ்ட்ரோக்னால டிசேபிள்டு ஆவாங்க, செயல்படாமல் முடியாமல். ஸோ அந்த மாதிரி மென்டல் ஃபிசிக்கலி அவங்க வந்து டிசேபிள்டு ஆகாமல் தடுக்கிறது. அதான் ஹெல்த்தி லாங்குவிட்டி. ஏஜ்டு பாப்புலேஷன் அவங்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கிறதுக்காக. ஸோ அது என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள். அதில் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வி ஆர் ஆல்சோ ஹேவிங் ஹியூஜ் பாப்புலேஷன், செகண்ட் லார்ஜஸ்ட் லாங்குவிட் லைக் ஏஜ்டு பாப்புலேஷன் இன் த வேர்ல்டு. கிட்டத்தட்ட 140 மில்லியன் பாப்புலேஷன். இந்த டேட்டாஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்சிடி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, கேன்சர் இருக்குது. இதோட ரேட் வந்து ரொம்ப அதிகம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ரீசன் வந்து நம்ம கன்சம்ஷன் ஆஃப் டொபாக்கோ, ஆல்கஹால், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். வாட் இஸ் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்? செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். இவ்வளோ இழுக்கும் போதே உங்களுக்கு செடிமெண்ட்ரி இல்லை, செடென்ட்ரி இல்லை, அங்கே தேட வேணாம். செடென்ட்ரி ஸ்பெல்லிங் சொன்னால் வந்துடுமா? செடென்டரி லைஃப் ஸ்டைல் தெரியும்னு சொல்ல. நோ 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 செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா வந்து உட்கார்ந்தே வேலை செய்கிறது, வித்தவுட் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஆர் லேசி பீப்புள். ஒரே இடத்துல உட்காந்து மந்தமாக அப்படியே இருக்கிறது. யார் ப்ரொடக்டிவாக இருப்பாங்க, நீங்கள் வேலையெல்லாம் பார்ப்பீங்க, பட் யார் இந்த செடென்டரி அர்பன் லைஃப் ஸ்டைல் வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் தான் ரிஸ்க் அப்படின்றது சொல்கிறாங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பை 2030 50% ஆஃப் தி இந்தியாவோட டெத், 50% இந்தியாவில் நடந்த மரணங்கள் சிவிடி, தட் இஸ் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், டயபெட்டிஸ், கேன்சர், இப்படிப்பட்ட நோய்களில் இறந்துருக்காங்க அப்படின்றது. டொபாக்கோ, ஆல்கஹால், செடென்டரி லைஃப் ஸ்டைல், ஹை கலோரி ஃபுட் எடுக்கிறது, கேஎஃப்சி, சிக்கன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை. அது அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், சாரி சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அதிகமாக வரும், சோறை மட்டும் சாப்பிட்றது இந்தியன் கலாச்சாரம் இல்லையா? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ், கிழங்கு வகைகளை எடுத்தாலும் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டென்ட் ஃபுட் அதிகமாக எடுக்கிறது. இதெல்லாம் தான் நம்மளோட சிவிடி டிஸ்க், டயபெட்டிஸ் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது ரீசன். அப்புறம் செடென்டரி லைஃப், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்தாலும் நல்லா உழைக்கிறவங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது. அதனால் செடென்ட்ரியாக இருந்துட்டு நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வில் 100% யூ வில் கெட் டயபெட்டிஸ். ஏன்னா யூ won't get, you are walking right long, don't worry. அது 60 வயசு வரைக்கும் இருக்கணும், 60-70 வயசு வரைக்கும். ஹெரிடிட்டரி டயபெட்டிஸ் மட்டும்தான் அப்படி, எல்லாம் அப்படி கிடையாது. ஓகே. ஸோ இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி, பென்ஷன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் அதிகமாக இருக்குதுல்ல. அப்புறம் டயட்ரி ப்ராப்ளம்ஸ் எடுத்திங்கன்னா, இந்தியா வந்து ரிஃபைன்டு கிரெயின்ஸ் அதிகமாக எடுக்கிறது ஒரு இஷ்யூஸாக சொல்லப்படுது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் போயிடும் ரிஃபைன் பண்ணும்போது. அது மாதிரி ரெட் மீட் அதிகமாக எடுக்கக்கூடிய கலாச்சாரத்தில், ரெட் மீட்னா மட்டன், பீஃப், ரெட் மீட்ஸ். ஓகே. அப்புறம் ஃபேட் டென்ஸ் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்றது தான் சிவிடி, டயபெட்டிஸ். அப்புறம் ஏஜனிங், செடென்ட்ரி
லைஃப் ஸ்டைலும் ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் வில் இன்க்ரீஸ். நேற்று தான் நம்ம பார்த்தோம். இல்லை, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகுதுன்னு பார்த்தோம் நேற்றுக்கு. நான் தான் கேட்டேன். ஓகே, இப்போ தெளிவாக தான் இருக்கு. ஓகே, ஸோ தேட்ஸ் அபவுட் த திங். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஏஜனிங் பாப்புலேஷன் ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம். அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சு, நியூஸ் மட்டும்தான். இந்த ரிப்போர்ட்டை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அதையும் இதையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. இந்த 2 டேட்டாஸையும் கம்பைன் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ். ஏன்னா இந்தியா வந்து ஏஜனிங் பாப்புலேஷன் நோக்கி போயிட்டுருக்கு. டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் கம்மியாகிறாங்க. கிட்டத்தட்ட 3 ஆர்டிக்கிள் பார்த்துருக்கோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி தான் அந்த ரிப்போர்ட் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரே பல இடங்கள் எழுதலாம், ஆனால் கோரிலேட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே, the next article IMEC, that is India Middle East. Show the map. India Middle East economic corridor connectivity. So map அங்க மேப்பை காமின்னு what happened? ஸோ ஐஎம்இசியை பொறுத்தவரை இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடார். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2023 இந்தியாவில் நடந்த G20 சமிட்டில் முன்மொழியப்பட்டது. இந்தியா தான் அதை முன்னெடுத்தாங்க. பட் இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் வார்னால ஷோ த பிடிஎஃப் ஃபார் அஸ். ஓகே, ஸோ இந்தியா மிடில் ஈஸ்ட் வந்து இப்போ ப்ராப்ளமில் இருக்கனால அது வந்து டிலேயாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி தான் மிக்சட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள் இன்னைக்கு இந்து பேப்பரில் வந்திருக்கு. அதில் ஐஎம்இசியை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஈஸ்டர்ன் காரிடார், ஈஸ்டர்ன் லெக்னு சொல்லலாம், ஈஸ்டர்ன் லெக், அப்புறம் வெஸ்டர்ன் லெக். ஈஸ்டர்ன் லெக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவும் அரப் கல்ஃபையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரூட். அதில் இந்தியாவில் இந்த மும்பை குஜராத் போர்ட்லேருந்து அரப் கல்ஃப் கனெக்ஷன், அப்புறம் அரப் கல்ஃப்லேருந்து யூரோப்பை கனெக்ட் பண்ணக்கூடியது வெஸ்டர்ன் கல்ஃப், சாரி வெஸ்டர்ன் லெக்குன்னு பேர், இல்லைனா வெஸ்டர்ன் காரிடார்னு பேர். ஸோ இப்போது வெஸ்டர்ன் காரிடார் ஒர்க் எதுவுமே பண்ணலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடியது ஈஸ்டர்ன் லெக். அதுக்கு தான் நம்ம யூஏஇ கூட நம்ம அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். 2022 செப்பா அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட ட்ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸை பார்த்துடலாம். சிக்னிஃபிகன்ஸ் எதுனா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேஷனுக்கு சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேஷனை கவுண்டர் பண்ணுறது மாதிரி. அப்புறம் 2 கண்ட்ரியும் பெனின்சுலா கண்ட்ரி. இந்தியா இஸ் எ பெனின்சுலா கண்ட்ரி. அது மாதிரி அரேபியன் கண்ட்ரியும் இஸ் எ பெனின்சுலா கண்ட்ரி. இந்தியா இஸ் எ சப்கான்டினென்ட். ஸோ கனெக்டிவிட்டி அதிகப்படுத்துறது, கனெக்ஷன் அதிகப்படுத்துகிற ஹெல்ப் பண்ணும் அரேபியன் கண்ட்ரிஸ் கூட. அப்புறம் இந்தியன் டயஸ்போரா அதிகமாக அங்கே இருக்காங்க. அப்புறம் இந்தோ யூஎஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. யூஎஸ் ஏன் இங்கே வருது அப்படின்னா யூஎஸோட யூரோப்பியன் கனெக்ஷன், மிடில் ஈஸ்ட்டும் இந்தியாவும் கனெக்ட் பண்ணுறது இந்தியாவை வந்து ஒரு மேஜர் ரோலாக அந்த இடத்துல உருவாக்குது. அண்ட் தென் இந்தோ பசிபிக் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பைரசி இஷ்யூஸ் எல்லாமே இந்தியா பார்த்துக்கும். அதுக்கு தான் அதை சொல்கிறாங்க. ஸோ கிளப்பிங் வித் எக்கனாமி கூட நீங்கள் லிங்க் பண்ணி விட்டாச்சு அப்படின்னா வார் இந்த மாதிரியான த்ரெட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் பண்ணுவோம். அதர்வைஸ் இட் வில் பி சைலண்ட். இந்தியா இப்போ லிங்க் பண்ணப்பட்டனால இந்தியா வில் மேக் அ மேஜர் ரோல் இன் திஸ் ப்ராஜெக்டில் ஃபியூச்சர் ட்ரேடையும் கூட. அதனால் இந்தோ யூஎஸ் அது மாதிரி I2U2 அப்படின்றது இஸ்ரேல் இந்தியா யூஎஸ் அண்ட் யுஏஇயோட ட்ரேட் அக்ரிமெண்ட். ஸோ அதில் தெரியுமா? ஓகே, ஸ்டெபிலிட்டி இன் தி மிடில் ஈஸ்ட். இப்போ ட்ரேட் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதனால நீங்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் வந்து ஹமாஸ் தலைவர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு யுனைடெட் நேஷனில் ஹமாஸ் தலைவரில் ஹெஸ்புல்லா லீடர் கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவர் யுனைடெட் நேஷனில் பேசும்போது அவர் இந்த மேப்பை வச்சு தான் பேசினார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். த கிரேட்டர் ஃபியூச்சர் ஃபார் தி மிடில் ஈஸ்ட் அப்படின்றது சொல்லியிருந்தார். சவுதி அரேபியாவை மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ ட்ரேட் ரூட் அதிகப்படுத்துறதை பற்றியும் ஃபியூச்சர் ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் சவுதி அரேபியா மிடில் ஈஸ்ட் ஏரியா அப்படின்றத சொல்லியிருந்தார். ஹமாஸ் இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த மேப்பை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு இது ட்ரேடில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பங்கு வகிக்கும். அப்புறம் இன்டெகிரேட்டட் யூரோப்பியன் யூனியனுக்கு நம்ம வந்து சி ரூட்டை தான் பயன்படுத்திட்டு இருப்போம். இது ரோடு வேஸும் நம்ம கனெக்டிவிட்டி பண்ண முடியும் பை தி மிடில் ஈஸ்ட். இப்போ சுயஸ் கனாலை நம்ம நம்பி இருக்கணும்னு கிடையாது. கேன் கோ பை ரோட்வேஸ் ஆர் ரயில்வேஸ்னால் சரக்கு போக்குவரத்து.
பீப்புள் கனெக்டிவிட்டியில் இது. நீங்கள் இந்தியாவிலேருந்து யூ வில் கோ டு யுஏஇ, பஹ்ரைன், சவுதி அரேபியாவோட போர்ட்டுக்கு நீங்கள் போவீங்க. அங்கேருந்து பொருளை ரயில், அங்கேருந்து ட்ரெயினில் டைரெக்டாக அந்த கண்டெய்னர்ஸ் ஏற்றப்படும். அப்படியே அந்த கரைக்கு போகும். அந்த கரைன்னா மிடில் ஈஸ்டோட அந்த எண்டுக்கு இஸ்ரேலுக்கு போகும். ஹைஃபா போர்ட்லேருந்து டர்க்கி இல்லைன்னா கிரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரிஸு நம்ம பொருளை ஏற்றிட்டு போக முடியும். இது வந்து 40% டைமை கன்சம்ஷன் குறைக்க முடியும்னு சொல்லப்படுது. சுயஸ் கனால் வழியாக போகிறத விட 40% டைமை குறைக்கும், 30% காஸ்ட்டை குறைக்குமா, செலவை. சரி, ஏன்னா எல்லாமே ட்ரெயின் அண்ட் ரோடு தான், கண்டெய்னர்ஸ் தானே, ஈஸியாக கப்பல்லேருந்து அப்படியே கண்டெய்னர்ஸில், ட்ரெயின் கண்டெய்னர்ஸில் வச்சுருவாங்க. ஸோ இட் வில், ஸோ தட்ஸ் த ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் ட்ரேட் காரிடார்ஸ். அது மாதிரி பைபாஸிங் தி பாக், நம்ம பாகிஸ்தான் லேண்ட் ரூட் வழியாக தான் மிடில் ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம இப்போ பைபாஸ் பண்ணுறது இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது சொல்லப்படுது. பாகிஸ்தான் நமக்கு ஓப்பன் தரல, இருந்தாலும் சொல்கிறேன். இந்தியாவில் எந்தெல்லாம் போர்ட் அப்படின்னா முந்த்ரா போர்ட்டும், காண்ட்லா போர்ட்டும், ஜவஹர்லால் நேரு போர்ட்டும். மகாராஷ்டிராவில் ஜவஹர்லால் நேரு போர்ட்டு, காண்ட்லா அண்ட் முந்த்ரா வந்து குஜராத்தில், அதில் மென்ஷன் பண்ணலை. அது மாதிரி மிடில் ஈஸ்டில் ஃபுஜரா, ஜெபல் அலி, அபுதாபி போர்ட்டு, இதெல்லாமே வந்து யுஏஇயோட 3 போர்ட்டு. அது மாதிரி தமன், ரசல், ரஸ் அல் காயிர், இதெல்லாம் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த போர்ட்டெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும், சவுதி அரேபியாவோடது. ரயில்வே கனெக்ஷன் வந்து ஃபுஜராலேருந்து யுஏஇலேருந்து அப்படியே ட்ரெயின் ரூட், அந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அது வந்து ட்ரெயின் ரூட் யுஏஇலேருந்து டைரெக்டாக ஹைஃபாவுக்கு போகும், இஸ்ரேலோட அந்த எண்டு வரைக்கும். ஸோ இட்ஸ் அ ஃபுல் காரிடார். அது வந்து ட்ரெயின் ரூட்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, சவுதி அரேபியா வழியாக போகும். அது மாதிரி யூரோப்பில் பைரசஸ், கிரீஸு கண்ட்ரியில் இருக்குல்ல பைரசஸ், அப்புறம் மெசினா இட்டலியில், மார்சலி ஃப்ரான்ஸில், இந்த போர்ட்ஸ் எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணப்படும். அப்புறம் யுஏஇ கூட நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட், அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட், இந்த ஈஸ்டர்ன் லெக்குன்றது யுஏஇ கூட நம்ம கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ட்ரேடிங் வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி இந்த போர்ட்டுக்கு எல்லாமே. அதில் கிட்டத்தட்ட நம்மளோட செப்பா அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நம்மளோட ட்ரேட் வந்து 43.30 பில்லியன் லாஸ்ட் இயர் 2022, லாஸ்ட் இயரில். இப்போ அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 83.64 பில்லியன், கிட்டத்தட்ட 100 பில்லியனு பக்கத்தில் போயிட்டுருக்கும். ஸோ இட்ஸ் அ குட். அது மாதிரி நான் ஆயில் ட்ரேடிங்கையும் அதிகப்படுத்திடுங்க. கூட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட ஆயில தான் நம்ம அதிகமாக ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிறைய பொருட்கள், ஜெம்ஸ், அப்புறம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், அதர் ஆயில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம அதிகமாக அங்கே ஏற்றுமதி பண்ணுறோம். அது மூலமாக நமக்கு நிறைய ப்ரொசஸ். அது மாதிரி அவங்க ஜுவல்லரி, இந்த மெட்டல்ஸ் எல்லாம் இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க. சரியா, நம்ம வந்து மேனுஃபேக்சர்ட் மெட்டல்ஸ் ஏற்றுமதி பண்ணுறோம். அது மாதிரி விர்ச்சுவல் ட்ரேட் காரிடாரை க்ரியேட் பண்ணிடுறோம். அப்படின்னா நம்ம இந்த ஃபாஸ்டேக் மாதிரி கிளியரன்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டல் மூலமாக பண்ணுறது. இந்த அங்கே போயிட்டு கார்டெல்லாம் காமிச்சு அப்படியெல்லாம் கிளியரன்ஸ் கிடையாது. நம்மளோட பொருட்கள் யுஏஇக்குள்ளே என்ட்ரு ஆகுறது டிஜிட்டல் கிளியரன்ஸ். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நம்மளோட பொருட்கள் வந்து வித்தவுட் எனி டிலே இட் கேன் என்டர் இன் டு த லேண்ட் ஆஃப் யுஏஇ. டிலே ஆகாது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அந்த மாதிரி. அது ஃப்யூச்சரில் மற்ற இடங்களுக்கும் கொண்டு வரப்படலாம். ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ் வந்து ஃப்யூச்சரில் போடப்படலாம் இந்த ஏரியா வழியாக. ஸோ இது கனெக்ட் பண்ணுற இன்னும் டேட்டா ஆக்சஸ்க்கு அதிகமாக. அது மாதிரி எனர்ஜி கிரிட், அங்கே தயாரிக்கக்கூடிய பவர்ஸை மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகிறது, இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள், வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி மிசைல். இப்போ டிஆர்டிஓ வந்து லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல் பாலிஸ்டிக் மிசைலுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, பாலிஸ்டிக் மிசைல் வந்து எப்படி ட்ராஜெக்டரி பார்ட், எண்டோ அட்மாஸ்பியர், எக்ஸோ அட்மாஸ்பியர். ஸோ இங்கே எண்டோவும் போகும், எக்ஸோ போயிட்டு உள்ளே வரும். சரியா, இதில் பவ் அண்ட் ஆரோ மாடலில் வில் வந்து போகிற மாதிரி, அம்பு போகிற மாதிரி போகாது. ஸோ மேலேருந்து இங்கே இருக்கும், அது வந்து அக்னி மிசைல் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபியூல் பயன்படுத்தும். மேலே போனதுக்கப்புறம் இட் வில் கம் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக இங்கே கீழே வரும். அது மூலமாக அந்த தாக்குதல், அந்த டார்கெட்டை அடித்து தானே, நீங்கள் அந்த பவ் அண்ட் ஆரோ கான்செப்ட் அதானே, ப்ரெஷர் பண்ணி அடிப்பீங்க, மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இட் வில் ஃபால். சரியா, கரெக்ட் தானே? ஸோ இட்ஸ் எண்டோ அட்மாஸ்பியர், எக்ஸோ அட்மாஸ்பியர், வெளியில் போயிட்டு உள்ளே வரும்.
ஆனால் க்ரூஸ் மிசைலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் வில் ட்ராவல் லைக் திஸ். இப்படி போகும், இப்படி போனதுக்கு பிறகு இட் வில் கோ ரைட் எண்டோ அட்மாஸ்பியரில் உள்ளுக்குள்ளே, எக்ஸோ அட்மாஸ்பியர் போகாது. ஸோ இது ரேடாரில் எல்லாம் மாற்றுறது. நம்ம இன்றைக்கி அதுக்கெல்லாம் டெக்னாலஜி கொண்டு வந்தாச்சு, ரேடார் கண்டுபிடிக்கிறது. அப்படின்னா நம்ம எந்த மிசைலுமே தடுக்க முடியாது, இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ரேடார்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப கீழே வழியாக போகிறதுக்கு லேண்டை தொட்டே போகும் மிசைல். ஸோ ரொம்ப மேலே போயிட்டுருன்னா ரேடாரில் மாட்டோம். அதனால் இந்த சிக்னல்ஸ். ஸோ இதில் லாங் ரேஞ்ச் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ். நம்மகிட்ட இருக்கக்கூடிய 2 மிசைல்ஸ் தான் க்ரூஸ் மிசைல்ஸில், பிரம்மோஸ் அப்புறம் நிர்பாய். நிர்பாயில் ஷார்ட் ரேஞ்ச் இருக்குது, பிரம்மோஸும் ஷார்ட் ரேஞ்ச் தான் வச்சுருக்கோம், இன்னும் நம்ம ஹை ரேஞ்ச் இருக்கலை. இப்போ நிர்பாயில் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ். நிர்பாய் வந்து நம்ம இந்தியன் மேடு. பிரம்மோஸ் வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணக்கூடியது. அது இண்டிஜினியஸ்லி பண்ணுறது தான். பட் ப்ராடக்ட் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரஷ்யாவோடது பங்களிப்பு, டெக்னாலஜி ஷேரிங் எல்லாம் ரஷ்யாவோடது. நம்ம இப்போ இதை பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம், லாங் ரேஞ்ச் மிசைல் சிஸ்டம். சரியா, கிட்டத்தட்ட இதோட வெயிட்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். 150 கிலோகிராமுக்கான பேலோடு எடுத்துகிட்டு போவோம், ஆயுதத்தை எடுத்துகிட்டு போவோம். ஃபார்ம் 1500லேருந்து 1600 கிலோ இந்த மிசைலோட வெயிட்டு. அதெல்லாம் ஜஸ்ட் படித்தா போதும். அண்ட் என்ஹெச்ஆர்சி, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அடுத்த ஆர்டிக்கிள். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து யூபியில் சில ஸ்கூல்ஸை வந்து செயல்படாமல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ப்ராப்பராக இல்லை, இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் பேருக்கு ரன் பண்ணிட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது டைரக்ஷன், அது நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னா என்னென்னு படிச்சுக்கோங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993 உருவாக்கப்பட்டது. ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்டிங் தி ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் மூலம், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மூலமாக உருவாக்கப்பட்டது 1993. தேர் வில் பி அ சேர்பர்சன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இருந்து ரிட்டையர்டான பர்சன், இல்லைனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ரிட்டையர்டான பர்சன். ஒரு பர்சன், அடுத்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க. மொத்தம் சீஃப் சேர்பர்சனோட சேர்த்து 3, அதுக்கு பிறகு 3 மெம்பர்ஸ், மொத்தம் 6 மெம்பர்ஸ் டோட்டலாக. சீஃப் ஜஸ்டிஸோட சேர்த்து, சேர்பர்சனோட சேர்த்து. ஃபஸ்ட்டு மெம்பர் ஆஃப்டர் தி சேர்பர்சன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ரிட்டையர்டான பர்சனாக இருக்கணும். செகண்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹை கோர்ட், ஏதாவது ஒரு ஹை கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த பர்சனாக இருக்கணும். அடுத்து 3 மெம்பர்ஸ், 3 மெம்பர்ஸ் ஆன் எக்ஸ்பர்டீஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அவங்க ஜுடிஷியரியில் தான் இருக்கணும்னு கிடையாது, எக்ஸ்பர்டீஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக இருக்கலாம், ஹூவர் மேபி. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது, மெம்பர்ஸ் அண்ட் த சேர்பர்சன்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை எ கமிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைம் மினிஸ்டர் தலைமையிலான கமிட்டி. தேர் வில் பி எ பிஎம் அஸ் அ சேர்பர்சன் ஃபார் தட் கமிட்டி. அப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ், லோக்சபா, சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, சாரி டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, ஆமாம் டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் ராஜ்யசபா. அப்புறம் ஹோம் மினிஸ்டர். ஹோம் மினிஸ்டர் ஒரு சிட்டிங் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு சிட்டிங் ஜட்ஜு. அப்புறம் ஒரு சிஜேஹெச். இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. இட்ஸ் வெரி பிக் ப்ராசஸ். இவங்களோட டென்யூர், எல்லாரோட டென்யூரும் 3 இயர்ஸ், அப்புறம் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இட்ஸ் நாட் அ கான்ஸ்டியூஷன் பாடி, சரியா, ஸ்டாட்யூட்டரி பாடி. 3 இயர்ஸ் அண்ட் 70 இயர்ஸ். இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் எங்கெல்லாம் நடக்குதோ சுமோட்டோவாக அந்த கேஸை எடுத்து நடத்தலாம், என்கொயரி பண்ணலாம். தே கேன் சம்மன் ஈவன் த கல்பிரிட்ஸ். விசாரணை நடத்துகிற, இன்றைக்கி டாக்டர் தெரியாது உங்களுக்கு நியூஸ், குட், இதுதான் இருக்கணும், இதுக்கு நமக்கு வம்பு அதுதானே. ஸோ இவரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். இந்த சேர்பர்சனாக இருக்கட்டும், மெம்பர்ஸாக இருக்கட்டும், திருப்பி நீங்கள் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணலாம். ஆனால் வேறு எந்த கவர்மெண்ட் போஸ்டிங்லேயும் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது இதில் இருந்த பர்சன். ஏன்னா ஃபேவரிங் போயிடும் அப்படின்றதுனால, குட் ப்ரோக்யோ கான்செப்ட் வந்துடும் அப்படின்றதுனால அது வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இவங்க எல்லாரையுமே. பிரசிடெண்ட்டோட வாரண்ட் அண்ட் ஹேண்ட் சீல், அது மறந்துடாதீங்க, வேறு யாரும் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. அப்புறம் ரிமூவ் பண்ணலாம். சால்வெண்ட்ஸ், அன்சவுண்ட் மைண்ட், ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா பிரசிடெண்ட்டுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்துச்சுன்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் ஹி கேன் ரிமூவ் இட். அதே இது மிஸ்பிஹேவியர், ப்ரூவ்டு இன்கெப்பாசிட்டி, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் அப்படின்னா ஊழல் பண்ணியிருக்காரு, புரட்டி இருக்காரு,
ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் எல்லாம் கண்டுக்காமல் இருந்திருக்காரு அப்படின்னா க்ரூட் மிஸ்பிஹேவியர், அவர் வந்து பணத்தை வாங்கிட்டு பண்ணியிருக்காரு, இல்லை கரப்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ற பட்சத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கேஸை என்கொயரி பண்ணி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் பிரசிடென்ட்டுக்கு. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணால் பைண்டிங் பை தி பிரசிடென்ட். அவங்க பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ரிமூவ் பண்ண. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல், இந்தியா லீட்ஸ் 1.5 டிகிரி செல்சியஸ். இது நேற்றுக்கும் வந்துச்சு, இன்றைக்கும் இந்த ஆர்டிகல் இருக்குது. நம்ம வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் தி குளோபல் எமிஷன். 1.5 டிகிரி செல்சியஸுக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆஃப் இந்தியா ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து 4.6% நம்ம இந்தியாவிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடியது. அதில் கோல் வந்து 4.5%, நேச்சுரல் கேஸ்லேருந்து 11.8%, ஆயிலேருந்து 3.6%, சிமெண்ட் வந்து 4%. குளோபலி எடுத்துக்கிட்டால் ஒரு வருஷத்துக்கு 37.4 பில்லியன் டன்ஸுக்கான கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ் நடக்குது. நான் அதான் சொன்ன மாதிரி 1.5 டிகிரி செல்சியஸ் நம்ம இன்னும் ஆறு வருஷத்தில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது பெர்மனண்டாக. சைனா வந்து 0.2% ஆஃப் தி குளோபல் எமிஷன் கான்ட்ரிபியூஷன், யூஎஸ் வந்து 0.6%, யூரோப்பியன் யூனியன் வந்து 3.8, ஏன்னா அதில் நிறைய கண்ட்ரிஸ் வரும், அதனால் 3.8. இந்தியா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்குது, லீடிங் பிளேயர் சைனாவும் இந்தியாவும். சரி, ஸோ இதை தடுக்கிறது we need to create afforestation, carbon sinks create பண்ணலாம். That's about this article. And then 8th article related to the patent rights. Patents, trademarks, industrial design, ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபைல் பண்ணுறதுல நம்ம இப்போ டாப்பில் வந்திருக்கோம், டாப் 10ல் 6வது இடத்த பிடிச்சிருக்கோம். அதுக்கு தான் நியூஸு. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னால் தெரியும்ல, ட்ரேட்மார்க்ஸ், ஜிஐ டேகு, அப்புறம் பேட்டன் ரைட்ஸ் ஃபைல் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நம்ம ஃபைல் பண்ணக்கூடியது 64,480 பேட்டன் ரைட்ஸ் ரெசிடெண்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்கோம். 55.2% டோட்டலாக ஃபைல் பண்ணுறதுல. அதில் இந்தியாவோட பங்களிப்பு இது. சரியா, இந்தியா அதனால் ரேங்கிங் வந்து 6 வச்சுருக்கிறோம். வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான் இந்த ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை வந்து ரீகான்ஸ்டியூட் பண்ணி அமைச்சிருக்காங்க. 13 யூனியன் மினிஸ்டர்ஸை வந்து இதில் இன்வைட்டியாக சேர்த்துருக்காங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் எப்போ உருவாக்கப்பட்டது? 1990. 28th May. அந்த டேட்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா மாநிலங்களுக்குள்ள ஒரு நட்புறவு, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி ஒரு தளமாக. பிரைம் மினிஸ்டர்ஸ் சேர்பர்சன், அப்புறம் சிஎம், யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிறவங்களும் சிஎம் அட்டன் பண்ணுவாங்க. மற்ற யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே லெஃப்டினன்ட் கவர்னர் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கலந்துப்பாங்க. அப்புறம் 6 கேபினெட் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டட் பை தி பிரைம் மினிஸ்டர். அப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டி ஒன்று இருக்குது, அதில் வந்து ஹோம் மினிஸ்டர் தலைவராக இருப்பார். 9 சிஎம்ஸை வந்து அதில் மெம்பர்ஸாக வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த பிரச்சனைகளை சின்ன சின்ன குழுக்களாக பிரித்து அதை பிரச்சனைகளை தீர்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் ரீகான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கு. அதை கம்போசிஷன் மட்டும் படிச்சுக்கோங்க, தட் இஸ் எனஃப். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி எம்சிக்யூ ஃபாஸ்ட்டாக. Question number 1, which organization released the adoption gap report? Come hell and high water. அடாப்ஷன் கேப் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா? வேர்ல்டு பேங்கு. செகண்ட் வந்து யுஎன்இபி. தேர்ட் வந்து வேர்ல்டு மீட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன். ஃபோர்த் வந்து ஐஎம்எஃப். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து வித் ரெஃபரன்ஸ் டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட்? Statement number 1, FPI consists of securities and other financial assets held by investors in another country. Statement number 2, it does not provide the investor with direct ownership of the company assets. Select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 3, Defense Agency, the integrated tri-service agency of India. Defense Space Agency, an armed forces headquartered in New Delhi. Antariksha Abhyas 2024 is an inaugural space exercise organized by Defense Space Agency. Select the correct answer using the code given below. Option. Fourth question, which of the following statements about regional comprehensive economic partnership is correct? Options are A, RCEP countries account for about half of the global GDP. Option B, RCEP includes only the Asian countries. Option, RCEP is the world's largest trade agreement including both ASEAN and other Asia Pacific countries. Option D, India was not
the founding member of the RCEP. Select the correct answer. Question number 5. Which of the following statements about the corporate social responsibility uh, requirements in India is correct? Options are: A. Companies are required to transfer unspent CSR funds to the government specified fund immediately if not used. Option B. If CSR funds remain unspent, they can be carried over the next financial year indefinitely. Option C. The 2019 amendment mandates that unspent CSR funds must be utilized within 3 years, failing which they are deposited in the specified government account. Option D. There are no penalties for non-compliance of the CSR requirement. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is B. Question number 3 answer is D. Question number 4 answer is A. Question number 5 answer is B. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.